அதிக காசு கொடுத்து கடையில் குல்ஃபி வாங்குறதை விட குறைஞ்ச செலவுலேயே வீட்லேயே ஈஸியாக ஆவின் குல்ஃபி டேஸ்ட்டில் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 1.5 லிட்டர் தண்ணி இல்லாமல் ஃபுல் ஃபேட் மில்க் ஒரு கொதி வந்தவுடன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க. இதுக்கு இடையில் கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் பால் விட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடுங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளோரும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஏடு பால்லையே கலந்து விட்டுக்கோங்க. தூள் வெல்லம் 1 கப் சேர்த்து 5 மினிட்ஸ் இருக்கட்டும். பால் பாதியாக ஆனவுடன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் பாலில் சேர்த்து விடாமல் கலந்து விடுங்க. உடனே திக் பேஸ்ட் ஆகிடும். ஒரு கொதி வந்தாவே போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக சில்லுன்னு ஆறின பிறகு ஒரு பவுலில் கொட்டி ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சுடுங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா கரகரப்பாக மிக்சியில் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. நட்ஸு ஆப்ஷனல் தான். நட்ஸு சேர்த்தோம்னா ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும். பெரிய மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது கூட ஃப்ரீசரில் வச்ச பால் சேர்த்து அரைச்சிடுங்க. இது இப்படியே சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சவுடன் இதில் கரகரப்பாக அரைச்ச நட்ஸ் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இதை குல்ஃபி மோடில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்தாங்கன்னா இந்த மலாய் குல்ஃபி செய்யுங்க. வீட்டில் செஞ்சிங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணின நட்ஸு மேலே தூவி விட்டுடலாம். இது உங்களுடைய விருப்பம். குல்ஃபி மோடு இல்லைன்னா பரவாயில்ல. டீ டம்ளரில் ஊற்றி சில்வர் ஃபாயில் சின்னதாக கட் பண்ணி டம்ளர் மேலே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சென்டரில் கத்தியில் சின்னதாக ஹோல் போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் உள்ளே வச்சுட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் இருக்கட்டும். பார்க்கும்போதே எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள். 1.5 லிட்டர் பாலில் நிறைய குல்ஃபி வந்திருக்கு. இந்த வெயிலுக்கு நீங்கள் 3 to 4 டேஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்லாம். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டீ டம்ளர் குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்வர் ஃபாயிலு ரிமூவ் பண்ணிவிட்டு மெல்லமாக திருப்பி எடுங்க. மலாய் குல்ஃபி எவ்வளவு க்ரீமியாக பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.